மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள டீச்சர்ஸ் காலனி பகுதியில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற திமுகவின் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் மேட்டுப்பாளையம், குன்னூர், நீலகிரி, பவானி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஏன் கூட்டணி வைத்தார்கள், ஏன் பிரிந்தார்கள் என தெரியாத அளவிற்கு ஒரு கூட்டணி உறவுதான் அதிமுக, பாஜக என விமர்சித்தார். மேலும் இந்தியாவை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் மோடி ஆட்சியை அகற்றி இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெல்லும் என்றும் திமுக தலைவர் கை காட்டும் நபர்தான் நாளைய பிரதமர் என பேசியுள்ளார். இதுல அந்த ஓபிஎஸ் ஓட நிலைமையும் இபிஎஸ் ஓட நிலைமையும் பார்த்துட்டு எங்கள் தலைவர் முதலமைச்சர் தான் ஓபிஎஸ் ஓட இடத்தை மாத்திட்டு எதிர்கட்சி துணைத் தலைவராக உதயகுமாரை இறக்கப்பட்டு என் தலைவர் தான் நியமிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவரே எங்க தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான்யா. இப்படி கேடுகட்ட அதிமுக, பாஜக ஒரு பக்கம், யாரு கூட கூட்டணி வைக்கிறது வைக்க கூடாதுன்னு முழிச்சுக்கிட்டு முடிவிதிங்கி கிடக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு மத்தியில் இந்தியாவை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் அந்த ஆட்சியை, அந்த கூட்டணியை வீழ்த்தி மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக ஆட்சியை இந்திய கூட்டணியின் சார்பாக டெல்லியிலே நிறுவப் போவது நம் தங்க தளபதி அவர்கள்தான். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல், பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் கரூர் மக்களவை தொகுதி பரப்புரை கூட்டம் கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமை வகித்து பேசினார். மேலும் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி எம்பியுமான ராசா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தனி மனித தவறுகளை திருத்தி விடலாம், ஆனால் மோடி, தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட நிறுவனங்களை தவறிழைக்க வைக்கிறார். ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் மதவாதம், சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்கிறார் என குற்றம் சாட்டினார். ஒரு பழங்குடி பெண்ணை, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை அம்மனமாக 300 பேர் அழைச்சிட்டு போய் செல்போன்ல போட்டோ எடுத்து கற்பழித்ததற்கு பிறகும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று ஒரு காட்டு மிராண்டி அங்கே உட்கார்ந்து முதலமைச்சர் நாட்களில் சொன்னார் என்றால், அந்த காட்டு மிராண்டியை காப்பாற்றுகின்ற அமித்ஷாவுக்கு, மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை கரூரில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே உங்களுக்கே விட்டு விடுகிறேன். தாங்க முடியல இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். மயிலாடுதுறை மாவட்டம் செங்குடி கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்த பொன்னையன் மகள் சுகப்பிரியா. இவர் சென்னையில் நர்சிங் வேலை பார்த்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமியின் மகன் வினோத் ஆகிய இருவரும் கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் சுகப்பிரியாவை திருமணம் செய்து கொள்வதாக கூறி வெளியூர்களுக்கு அழைத்துச் சென்று இருவரும் தனிமையில் இருந்ததால் 2 முறை கருக்கலைப்பு செய்துள்ளனர். தற்போது மீண்டும் சுகப்பிரியா 3வது முறையாக கர்ப்பம் தரித்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ரகசிய திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி கருவை கலைத்துள்ளார். இந்நிலையில் சுகப்பிரியா தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் வினோத் வேறு பெண்ணை திருமணம் செய்ய முயல்வதாக மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்து 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வினோத் வீட்டிற்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து வினோத் குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் பெரம்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இருவரையும் சேர்த்து வைக்க வினோத் குடும்பத்தினர் கால அவகாசம் கேட்டதால் போலீசார் வினோத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவன் இன்னொரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதனால என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதனால அவன் வீட்டில் நான் உட்காந்துருக்கேன். போலீஸுக்கு நான் போலீஸ்கிட்ட சொல்லி எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. 56 நாள் ஆயிட்டு அவங்க எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. இன்னைக்கு பேசுகிறேன், நாளைக்கு பேசுகிறேன், இன்னைக்கு பேசுகிறேன், நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு நியாயமே கிடைக்கல. அவங்க வீட்டை நான் உடைக்கவே இல்லை, கதவை திறந்துட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் அவங்க வீட்டை உடைச்சேன்னு சொல்லிட்டு என் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் இங்கே வெளில தான் நின்னாங்க. 7 வருஷம் பேசணும்னா அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் என்கிட்ட பழக்கணும். கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் ஒரே ஒரு காரணம் சொன்னான், எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லுது. அவன் அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தான், கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதேமாரி நம்பி என்னை ஏமாற்றிட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பட்டிப்புலம் மீனவர் பகுதியை சேர்ந்தவர் மீனவர் ராஜா, அவரது மனைவி துளசி தம்பதியினர். இவர்கள் இருவரும் அப்பகுதி மக்களிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 1 மாதத்தில் இரட்டிப்பு பணம் கொடுப்பதாகவும், அதேபோல் நகைகள், அதிக மளிகை பொருட்கள் கொடுப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி தீபாவளி சீட்டும் நடத்தியுள்ளனர்.
இதை நம்பிய அப்பகுதி பெண்கள் பலர் 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்ததோடு தீபாவளி சீட்டிலும் சேர்ந்துள்ளனர். அதேபோல் 10 மாதங்களுக்கு 10 நபர்களை சேர்த்து 10 லட்சம் ரூபாய் மாதாந்திர சீட்டும் நடத்தியுள்ளார். இந்நிலையில் தம்பதியினர் பணத்தை திருப்பி தராமல் அலைக்கழித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பெண்கள் பட்டிபுலத்தில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்ட போது கணவன் மனைவி இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்கள் 5.5 கோடி மோசடி செய்த ராஜா துளசி தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் செய்தனர். பின்னர் மாமல்லபுரம் போலீசார் பட்டிபுலத்திற்கு சென்று தலைமறைவாக இருந்த ராஜாவை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மோசடிக்கு உடந்தையாக செயல்பட்டு தலைமறைவான அவரது மனைவி துளசியையும் போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.